வாங்க பாருங்கள், சிக்கன் பிரியாணி செய்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு செம்ம சூப்பராக இருக்குது. 2 முறை செஞ்சுட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 எண்ணெய் ஊற்றிட்டேன். 3/4 கிலோ கறி, 1.5 கிலோ அரிசி போடுறேன். பாஸ்மதி அரிசி தான். ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றிட்டு போகிறேன். 100 எண்ணெய் ஊற்றி 5 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். 5 ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுமார் ஒரு 4 பட்டை, கொஞ்சம் லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா வதங்கின உடனே ஒரு கை உப்பு போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு ஒரு கை நிறைய உப்பு. அது மாதிரி போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் அளவு. ஒரு கை உப்பு போட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காது. 1 கிலோவுக்கு ஒரு கை உப்பு அப்படி பிடிச்சி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு 5 வெங்காயம், அதை போட்டு நல்லா வதங்கின உடனே 10 ரூபாய் இஞ்சி, 4 பூண்டு, பெரிய பூண்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 50 கிராம் வெங்காயம், அதையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். எல்லாம் வதங்கின பின்னாடி அந்த சின்ன வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிட்டு, இதெல்லாம் வதங்கினோடனே கொத்தமல்லி சின்ன கட்டில் அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அது வதங்கினோடனே 3/4 கிலோ தக்காளி போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்குது. நான் வந்து இந்த பவுட்ரெல்லாம், கலர் பவுட்ரெல்லாம் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக மஞ்சள் போட்டுக்குவேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவேன். பாருங்கள், நெய், தயிர், கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் ஒரு 1/2, பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கோம். கறி கழுவி எடுத்து வச்சுருக்கு. பிரியாணிக்குன்னு சொன்னால் அவங்களே அப்படி கட் பண்ணி கொடுத்துருவாங்க பெருசு பெருசாக. அவ்வளோதான், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது இந்த மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள். நான் இந்த பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், அதனால தூளாக போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், வாசனை கொட்டன உடனே வாசனை. கறி போட்டுக்கலாம். இப்போது கறி 3/4 கிலோ போட்டாச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஒரு 1/2 டம்ளரு, நல்ல கெட்டி தயிர். எலுமிச்சம்பழம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுட்டு, ஒரு 1/2 பழம் வந்து அரிசி போட்ட உடனே புழிஞ்சு விடணும். சாதம் உடையாது, கறி வந்து தூளாகாது, வெந்தாலும் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறிலாம் எல்லாம் போட்டாச்சு. சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே சூப்பர் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி சூப்பராக சாப்பிட்லாம். அடுப்பில் செய்கிறேன் பாருங்கள். வீட்டில் கார் பார்க்கிங் இருக்குது உள்ளே, அதில் அடுப்பு வச்சு, இதுக்குன்னே அடுப்பு, இதுக்குன்னே இந்த இடம் வச்சு செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா மசாலெல்லாம் போட்டு நல்லா வெந்துட்டுருக்குது. நல்லா வேகட்டும். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தான் பாசுமதி அரிசி ஊற்றணும். கறி இந்த மாதிரி மசாலா, இவ்வளோ மசாலா இருக்கணும். மசாலா நல்லா இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே காற்று. இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வளர்க்கக்குள்ள அதுக்கு தான் ஒரே 1 டம்ளர் ஊற்றுறேன். வேகத்துக்கு சரியாக இருக்கும், நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பெரிய பழம் மீதி 1/2 பழம் அப்புறம் புழிஞ்சிக்கலாம். அதை கிளறி தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் பாதி அரிசி வந்த உடனே தம்மு போட்டுருணும். 7 கிண்ணம் அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாம் எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சு எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நெய் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நெய் ஒரு 5 ஸ்பூன் நெய். இந்த அரிசி போட்டோடனே நெய் ஊற்றினா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். நல்லா ஒரே ஆவி. பாதி அரிசி வந்த உடனே எடுத்துகிட்டு தம்மு போட்டுருணும் ஒரு 10 நிமிஷம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இதுதான் தம் பிரியாணி. பாருங்கள், அரிசி போட்டு பாதி வெந்த உடனே அடியில் இருக்க நெருப்பெல்லாம் வெளியே இழுத்து அணைச்சிடணும். பாருங்கள், நெருப்பு அடியில் இந்த அளவுக்கு நெருப்பு மட்டும் விடணும், பாதி நெருப்பு.
மேலே தட்டுக்கு மேலே இப்படி நெருப்பு போட்டுருணும். இதுதான் தம் பிரியாணி. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாதி தான் அரிசி வெந்திருக்கு. இந்த அனல்லையே அடியில் பாதியும் மேலே பாதியும் வந்துடும். அப்படியே சூப்பராக அப்படியே பலன்னு இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இப்படி விட்டுருணும். நீங்கள் கொட்டின உடனே எடுத்திங்கன்னா சாப்பாடு வேகாது. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க, டைம் ஆயிடுச்சு. வீடியோ கடைசி எடுத்து மறந்துட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிடக்குள்ளே ஞாபகம் வந்தது, எடுத்தேன். இந்த சண்டேவில் மட்டும் வீடியோ எடுக்கவே மாட்டேன் நான். எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நான் கடைசியாக சாப்பிடுவேன். அந்த சாப்பிடக்குள்ளே எடுத்தேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.